ஏற்கனவே வந்து விஜய்க்கு நான் ஏன் ஓட்டு போடணும்னு நினைச்சேன்னா, நான் வந்து அதிமுகவுக்கு ஓட்டு போடலாம் நினைச்சிருந்தேன். எனக்கு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, எனக்கு ஒரு கோவம் இருக்கு, திமுக மேல நான் ஓட்டு போடலாம் நினைச்சேன். அதை நான் மாத்திட்டு ஏன் மறுபடியும் நாடாளுமன்ற தேர்தலில் நான் ஓட்டு போட்டது ஒரே ஒரு காரணம் தான். நீங்க போய் மறுபடியும் பாஜக எதிர்த்து பேச மாட்டீங்க, மறுபடியும் பாஜக கூட்டணி வச்சிட்டீங்கன்னு அதிமுக கோவம் இருக்கிறனால தான் எனக்கு தேர்ட் ஆப்ஷனா விஜய் வந்தார். நான் அந்த இடத்துக்கு விஜய் கொண்டு போறேன். விஜயுமே அந்த வேலையை தான் செய்ய போறாரு அப்படின்னா, நான் எப்படி அவங்களுக்கு ஓட்டு போடுவேன்? என்டிஏக்குள்ள தான் விஜய் போகிறாரு, எப்படி ஓட்டு போடுவேன் அப்படின்னு இந்த மாதிரி மல்டிபிள் சினாரியோஸ் இருக்கு. பட் விஜய் ஸ்டில் கான்ட்ரிபியூட் பண்ணுவார். ஒரு பர்சன்டேஜ் நான் இல்லைன்னு சொல்லி மறுக்க மாட்டேன், கான்ட்ரிபியூட் பண்ணுவார். டஃப்பாக கூடும் கேண்டிடேட்ஸோட செலக்ஷன் பொறுத்து என்ன நெரேட்டிவ் வருது. இப்போ திமுக என்ன நெரேட்டிவ் போவாங்க, நான் முதலே சொன்னேன்ல, விஜயே ஒரு பாஜகவோட கையாள் தான், அது ப்ரூவ் ஆயிடுச்சா? அப்போ நீங்கள் ஒட்டுமொத்தமாக இந்த பாஜகவை இந்த மண்ணில் இருந்து அகற்ற வேண்டும் என்றால் விஜய்க்கும் நீங்கள் வாக்களிக்க கூடாது அப்படின்னு ஒரு நெரேட்டிவ் எடுப்பாங்க. அந்த நெரேட்டிவ் எவ்வளோ தூரம் மக்கள் செல் ஆகுது அப்படிங்கிறது ஒன்று. இப்போ இவங்க அமைக்க போகிற இப்போ விஜய் ஒரு வேளை வந்தால் அந்த நெரேட்டிவ் ஒரு வின்னிங் நெரேட்டிவாக மாறுதா இல்லை என்ன அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து தான் அது மாறும் நான் பார்க்குறேன். இந்த இடத்துல நிச்சயமாக ப்ரெடிக்ட் பண்ண முடியலை. நீங்கள் இப்போ சொல்கிற மாதிரி சில பேர் சொல்ல 200 கண்டிப்பாக அதற்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. அவ்வளோ பெரிய ஸ்வீப்பெல்லாம் அடிச்சிருவாங்கலாம் சொல்ல முடியும். ஏன்னா இன்னொன்று இன்னைக்கு பொதுவாக விஜய் மேலே அதிருப்தியும் நடுநிலையாளர்களுக்கு இருந்துகிட்டே வரும் தொடர்ச்சியாக.